வணக்கம் சார். வணக்கம் சார், இன்றைக்கு பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் இன்றைக்கு மௌனத்தை உடைச்சு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. பொதுக்குழு கூட்டியிருக்காங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானங்கள் ஒரு பக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான் ரொம்ப வெளிப்படையா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக விசஸ் டிவிகே அப்படின்றத வெளிப்படையா திருப்பியும் இந்த இடத்துல சொல்றாங்க. இன்னொன்னு, கரூர் சம்பவத்திற்கு வந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற வகையில தான் மொத்த நிகழ்விலும் எல்லாருமே பேசி இருந்தாங்க. சோ அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அது கரூர்ல நாங்க ஸ்பேஷியஸான இடம் கேட்டோம், அவங்க சரியா கொடுக்கல, அதனால இந்த அசம்பாவிதங்கள் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. ஆனால் தாமதமாக வந்ததுக்கான காரணம் என்ன? இதை நடிகர் விஜய் அவர்கள் சரியா குறிப்பிட்டாரா? எல்லா இடத்துலையுமே திமுகவை குற்றம் சாட்டுவதற்கு தாவேக்காவினர் சொல்லக்கூடிய அந்த பழைய பல்லவியை அவரும் ஒரு முறை பாடியிருக்கார். மற்றபடி அவர் தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அல்லது மறுப்பு ஏதாவது சொல்லியிருக்காரா? இதுக்கு முன்னாடி ஒரு 4 நிமிஷ காணொலி, 4.25 நிமிட காணொலி ஒரு நேரத்தில் ஒரு அந்த சம்பவம் நடந்து ஒரு 6 நாளுக்குள்ள வெளியிட்டார் இல்லையா? அந்த காணொலியில அவர் சொன்னது 68 மணி நேரத்துக்குள்ள 6 நாளுக்குள்ள 68 மணி நேரத்துக்குள்ள ஒரு காணொலி வெளியிட்டார். அந்த காணொலியில அவர் தமிழக முதலமைச்சர் அவர்களை சவால் விடுறாரு. என்ன சிஎம் சார், பழி வாங்குறீங்களான்லாம் கேட்டார். நமக்கு என்னன்னா, முதலமைச்சர் அவர்களே சவால் விடுற, முதலமைச்சர் அவர்களே ஒரு சேலஞ்ச் பண்ற நீங்க ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த பயப்படுறீங்க, தயங்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஏன் அதை நடத்தல? இந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு ஏதாவது பதில் சொல்றாரா? எல்லா விதத்திலையுமே டிவிகே விசஸ் டிஎம்கே இந்த நரேஷனை செட் பண்றதுல மட்டும்தான் அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது குறிப்பா இருக்கு. நீங்களே சொன்னதுதான். அந்த நரேஷனை செட் பண்ணிட்டா உங்களுக்கு ஓட்டு வந்துன்னு நினைக்கிறீங்க. மக்கள் நலன் சார்ந்து ஒரு கட்சி தன்னை பொசிஷன் பண்ணுமா, அல்லது வெறுமனே இந்த மாதிரி டிவிகேவுக்கு டிஎம்கேவுக்கு மாற்று டிவிகே அப்படிங்கிற வெறும் விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுமா? மக்கள் நலன் சார்ந்தும் நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு தீர்மானங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. சரிங்க, இப்ப எஸ்ஐஆர் அவங்க குறை சொல்றாங்க. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை அவங்க சொல்லுங்களேன். வாக்குகள் திருடப்படுது. பீகார்ல கிட்டத்தட்ட 8 வாக்குகள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பர்சன்டேஜ்ல 8% வாக்குகள் திருடப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அந்த தாவேக்கள் இருக்கிறவங்க எத்தனை பேர் இதை பத்தி பேசினாங்க? அந்த தீர்மானத்துல சார் குறிப்பிடுறாங்க, பீகார்ல வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, அதே மாதிரியான போக்கு இருக்கிறதுனால எஸ்ஐஆர் தீவிரமா நம்ம விசாரிக்கணும், அது தலைவர் ஏன் பேசல கூடாது அப்படின்ற. தலைவர் ஏன் பேசல? 10 நிமிஷம் இடையில பேசினார்ல, ஏன் அதை பேச வேண்டியதானே? உங்களுடைய நண்பர் ராகுல் காந்தி டெல்லியில கைது செய்யப்பட்டுட்டார், அந்த போராட்டத்துல கைது செய்யப்பட்டார், 1 மணி நேரத்துல அறிக்கை விட்டார். 1 மணி நேரத்துல அறிக்கை விட்ட நீங்க இதை பத்தி ஏன் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல? எஸ்ஐஆருக்கு அவங்க அந்த தீர்மானத்தில் அவங்க போட்டிருக்காங்க, ஒரு சின்ன 3 பக்கம் அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் திமுகவுடைய உள்நோக்கம் தெரிஞ்சுதான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற. என்ன உள்நோக்கம் சொல்லுங்க? கேட்டால் என்ன போட்டிருக்காங்க? ஊழல் புகாரை மடைமாற்றுவதற்காக இந்த உள்நோக்கம். சரி, இப்போ வட மாநிலத்தவர்கள் இங்கே வாக்காளர்களை சேர்க்கப்படுவாங்க, அது எவ்வளோ பெரிய அபாயம்? அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எஸ்ஐஆரை குறிப்பிட்ட நீங்க எஸ்ஐஆர்ல வட மாநிலத்தவர்கள் வாக்காளர்களை இணைக்கப்படுவாங்க, அதன் மூலமாக நம்முடைய பிரதிநிதித்துவம் பறிபோகும், அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க நிர்ணயிக்கும் சக்தியா மாறுவாங்கன்றதை ஏன் இது வரைக்கும் தாவேக்கா பேசல? ஒரு உண்மையான அபாயத்தை குறிப்பிடாம திமுக ஊழலை மறைப்பதற்காக எஸ்ஐஆரை பேசுதுன்னு சொல்றீங்க. சரி, இப்ப அவங்க பேசுறாங்க, அவங்க ஊழலை மறைக்க பேசுறாங்க, நீ உண்மையை பேசுங்க. வடமாநிலத்தவர்கள் இங்க வாக்காளர்களா மாறினா இங்க அபாயமா இல்லையா? அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு வரைக்கும் வட மாநிலத்தவர்கள் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தீர்மானத்துல தெளிவாவே சொல்றாங்க, எங்களுக்கு எஸ்ஐஆர் மேல உடன்பாடு கிடையாது, ஆனா திமுக கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு எங்களால வர முடியாது, அது உள்நோக்கமோட ஒரு விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. எங்களுக்கு திமுக மேல அவங்க கூட்டின கூட்டத்துக்கு நாங்க வரல, ஆனா எஸ்ஐஆரை நாங்க முழுமையா எதிர்க்கிறோம் அப்படின்றத அவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்க, மத்திய ஆட்சியை எதிர்க்கிறாங்க அப்படின்றத அவங்க திட்டவட்டமா சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? பாஜக அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அக்டோபர் 30 அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல சரண் மாவட்டத்தில் பேசின பேச்சு, தமிழ்நாட்டில் டிஎம்கே அரசு பீகாரில் துன்புறுத்துது அப்படிங்கிற. குறைஞ்சபட்சம் விஜய் அவர்கள் டிஎம்கே பீகாரில் மட்டும் துன்புறுத்தல, தமிழ்நாட்டை சேர்த்தான் துன்புறுத்துது. பிரதமர் மோடி அவர்கள் பீகார் அரசியல்ல இதை பேசுவதற்கான அவசியம் என்ன வந்துச்சு? பீகார் அரசியல்ல டிஎம்கே பேசுவதற்கான அவசியம் என்ன? அங்க ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கு, கூட்டணி கட்சியா 2-3 கட்சிகள் இருக்குது, பிஜேபி இருக்குது, இந்த ஐக்கிய ஜனதா தளம் இருக்குது. இந்த கட்சிகளை பத்திலாம் நீங்க பேசலாம் இல்லையா? அந்த கட்சிகளை பத்திலாம் பேசாம பிரதமர் மோடி அவர்கள் எதுக்கு டிஎம்கே பத்தி பேசணும்? பேசி என்ன போகுது? பீகார்ல ஆளுகின்றது பாஜக அரசா அல்லது திமுக அரசா? பிரதமர் மோடி அவர்கள் அங்க எதுக்கு போய் பேசுறாரு? இதை கேட்கணுமா இல்லையா தாவேக்கா? இதுக்கு முன்னாடி ஒரிசா தேர்தல் என்ன பேசினாரு? ஒரு இதில் அமித்ஷா பேசினார். அமித்ஷா பேச சொன்னாரு, பூரி ஜெகநாதர் கோவிலுடைய கருவூல சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னாரு, வி.கே. பாண்டியனை கிண்டல் பண்றதுக்காக. இப்படி ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் மேல வெறுப்பு பேச்சு பேசி ஹேட் ஸ்பீச் பண்ணி முழுக்க தமிழர்கள் மேல வட இந்தியர்களுக்கு ஒரு வன்மத்தை பரப்புற வேலையை பிரதமர் மோடி அவர்கள் பண்ணிட்டே இருக்கு. இதை குறைஞ்சபட்சம் கண்டிக்கிறமா இல்லை? நீங்க திமுகவை திட்டினதை நீங்க திமுக விமர்சிச்சு பேசினா நீங்க சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. ஆனால் அந்த பீகார் அரசியல பேசுவதற்கான அவசியம்னு நீங்க பிரதமர் நோக்கி கேள்வி எழுப்புமா இல்லையா?
ஏன் எழுப்பல? இப்போ இந்த ஒட்டுமொத்த நிகழ்விலையுமே வந்துட்டு திமுக வந்து சூழ்ச்சி பண்ணாங்க, இல்ல திமுக மேல பழைய விதமான விமர்சனங்களை எல்லாருமே முன் வச்சாங்க. ஆனா யாருமே பாஜக தாவேகா மட்டும் அந்த சூழ்ச்சி அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சு தன்னுடைய குறைகளை மறைப்பதற்காக. உண்மையாகவே காவல்துறை எப்பவுமே குறைபாடுகளோட தான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்குது, கூட்டங்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதை தாண்டி கட்சியினர் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கட்சியினர் தான் அவங்களை வந்து வழி நடத்துறாங்க, ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே. தாவேகா அதை தவறிடுச்சு, அதனால இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி எழுதுனாங்க, மற்றபடி அதுல எதுவுமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல பாஜகவை பத்தி பேசல, பாஜகவை பத்தி எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கல அப்படின்ற அந்த ஒரு பார்வை பற்றி உங்க கருத்து என்ன? அதான் சிபிஐ வந்து விசாரிக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடியது. சிபிஐக்கு மேல அந்த உச்சநீதிமன்ற முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து கண்காணிப்பார், எல்லாம் ரைட்டு. ஆனாலும் விசாரிக்க போகிறது சிபிஐ தான். சிபிஐ வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு கூண்டுக்கிளி. இது நான் சொல்லலை, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர்.எம். லோதா அவர்கள் 2013 சொன்னது. தன்னுடைய எஜமானரின் குரலை சிபிஐ வந்து பேசுகிறது. ஒரு கிளி வந்து எப்படி சொல்லி கொடுத்தா பேசுமோ அந்த மாதிரி எஜமானின் குரலை சிபிஐ பேசுதுன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் சிபிஐ இன்னைக்கும் இருக்குது, என்னைக்கும் அப்படி தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் கிடையாது. அந்த சிபிஐ இந்த கேஸை விசாரிக்க போகுது. அந்த சிபிஐ யார் கையில் இருக்கு? பிரதமர் மோடி அவர்களே நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை. அவர் வந்து இப்போ கையில் குடுமி வச்சிருக்காரு. குடுமி யார் கையில் இருக்குன்னா சிபிஐ கையில் இருக்கு. சிபிஐ யார் கையில் இருக்கு? ஐயா கையில் இருக்கு. ஸோ அப்போ ஐயா வந்து தம்பி இப்படி இல்லை தம்பி இப்படி ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை இப்படி தான் ஆட்டணும்னு விஜய்க்கு ஆர்டர் கொடுக்குற இடத்துக்கு மோடி இருக்காரு. ஸோ பேச மாட்டார். பேசுனா அடுத்த நிமிஷம் சிபிஐ வந்து எஃப்ஐஆர்ல பேரை சேர்ப்பாங்க, குற்றப்பத்திரிகையில் பேரை சேர்ப்பாங்க, இன்வெஸ்டிகேஷனில் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம், அவர் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனை விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, விசாரணை வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விசாரணைகளுக்கும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பயந்து தான் விஜய் அவர்கள் பிஜேபி எதிர்க்கல. அவர் அமைதியாக தான் போவார். பாருங்க, டிவிகே டிஎம்கேன்னு சொல்றாருல்ல, தேசிய அரசியலில் பிஜேபியுடைய தாக்கம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்றாங்களா இல்லையா? நீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரிலாம் பிரிச்சிங்கல்ல, என்ன கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறீங்க? இதான் நாம் தமிழர் கட்சி ஒரு முறை கேட்குது. எங்களுக்கு வந்து தாவேக்காலாம் எதிரி கிடையாது, தாவேக்கா ஒரு எதிரியே கிடையாது. அது வந்து ஒரு மதிக்கத்தக்க அரசியல் கட்சியாக இன்னைக்கும் இல்லை, அது ஒரு ரசிகர் மன்றம் தான். ஆனால் அந்த ரசிகர் மன்றம் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போறோன்னு வரும்போது, எப்போ ரசிகர் மன்றம் நடிகனுக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் மன்றம் என்ன பொறுக்கி வேலையை தான் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க எதுக்கு திரும்பி இங்க வரீங்க? இது மாண்புமிகு எப்படி சொல்ல முடியும் சார்? இது அப்போதான் சீமான் அவர்கள் தான் வந்து வரவேற்றாரு, என்னுடைய தம்பி வராருன்னு சொன்னாரு. அப்போ தெரியலையா அவர் வந்து ஒரு கட் அவுட் வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் தெரியலையா? எதுக்கு வரவேற்றோம்? அரசியலுக்கு வாங்க, நல்லபடியா அரசியல் பண்ணுங்க, கொள்கையை பேசுங்க அப்படின்னு வரவேற்றோம். கொள்கையை பேச சொன்னா அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரியான கொள்கையை பேசலன்ற ஒரு கோபமா? சரி, எங்களுக்கு ஏத்த விடுங்க, என்ன கொள்கை பேசினா சொல்லுங்க, என்ன கொள்கை பேசிருக்கீங்க? அதான் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள்னு சொல்றாரு. கொள்கை தலைவர்கள் 5 பேர் வச்சிருக்காரு. கொள்கை தலைவர்கள் 5 பேர் வச்சிருக்காரு. இன்னைக்கு கூட மலர் மரியாதைலாம் பண்ணார். அந்த 5 பேர்ல ஒரு தமிழ் தேசியவாதியை காட்டுங்க. அம்மையார் அஞ்சலி அம்மாள் வந்துட்டு காங்கிரஸ்காரங்க, காந்தியவாதி. அதுக்கடுத்து ஐயா காமராஜரும் காங்கிரஸ்காரர், காந்தியவாதி. அதற்கடுத்து வேலுநாச்சியார் அவர்கள், அவங்க வந்து மன்னராட்சி காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, அதை எந்த கருத்திலுக்குள்ளே நம்ம அடக்க முடியாது. அதுக்கடுத்து அம்பேத்கர் அவர்கள், அவருமே ஒரு தனி சித்தாந்தமாக வாழ்ந்தவர், தலித்தியத்துக்காக போராடினவர். அதையும் தாண்டி அவர் ஒரு அறிவுஜீவி, எல்லாம் ஓகே. அதுக்கடுத்து ஈவே ராமசாமி, தமிழர்களை தாய்ப்பால் பைத்தியம் என்று சொல்லி திட்டி தமிழர், தமிழ் அரசு, தமிழ்நாடு என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுன ஒரு கருங்காலி தான் இந்த ஈவே ராமசாமி. அந்த ஈவே ராமசாமியை நீங்க 5 தலைவர்களை அந்த கருங்காலியை தலைவராக வைத்துக்கொண்டு நீங்க தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்றீங்க. திராவிடம் ஒரு கண்ணுக்கு ஈவே ராமசாமி வச்சிருக்கீங்க, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுக்கு யாரை வச்சிருக்கீங்க? தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னீங்கல்ல, யாரை வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள், தமிழ்நாட்டில இருந்து தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? பாவலர் பெருஞ்சத்தனார் வச்சிருக்கலாம், மாப்போசி அவர்களை வச்சிருக்கலாம், அல்லது இன்னும் எண்ணற்ற கியா விஸ்வநாதன் வச்சிருக்கலாம், சிபா ஆதித்தனார் வச்சிருக்கலாம், யாருமே வைக்கல. திராவிடம்னு சொன்ன முன்மொழிந்து ஒரு நபரை வச்சிட்டீங்க. ஏன் தமிழ் தேசியம் சொன்ன ஒரு தலைவரை கூட வைக்கல? ஒரு கண்ணுக்கு நீ ஒரு இடம் கூட கொடுக்கல, ஏன்? அந்த கேள்வி கேட்க தானே செய்வோம். இதுதான் அவரை கொள்கையை வந்து மதிக்கிற லட்சணம். அவர் என்னன்னா, அவரை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் ட்ரெண்டில் எது போயிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணிடுவாப்புல. ட்ரெண்டில் வந்துட்டு பேய் படம் வந்துட்டு பேய் படம் கூட நடிப்பார். என்னமோ எல்லா படமும் அவருக்கு பேய் படமாக தான் அமைஞ்சது, அதனால தனியாக அவர் பேய் படம் நடிக்க. மற்றபடி வந்து ட்ரெண்டில் எது வருதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிடுவார். அந்த மாதிரியான ஒரு ஃபாலோவிங் தான் இது. தமிழ் தேசியம் ட்ரெண்டில் இருக்கு. திராவிடம் ஏற்கனவே 100 ஆண்டுகளாக இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு சித்தாந்தமாக இருக்கு. ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டா நம்ம வந்து எந்த அடியும் படாமல் எல்லாருக்கும் பொதுவாக போயிடலாம், யார்ட்டையும் சண்டை போட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அதை கையில் எடுத்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் திராவிட அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. திமுக ஒரு ஜனரஞ்சக அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வலதுசாரி அரசியல் தான். அது ஜனரஞ்சகமாக பண்ணால் அது இடதுசாரி மாதிரி தெரியும். அந்த போலி ஜனரஞ்சக அரசியலை திமுக எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பண்ணுறது தாவேக்கா வந்திருக்கு. திமுகவோடு போட்டிடுறதுக்கு, எதுக்கு கேடான அரசியலை செய்வதற்கு திமுகவோடு போட்டிடுறதுக்கு தாவேக்கா வந்திருக்கு. அதில் வேணா அவங்க 2 பேரும் போட்டிடலாம்.
நான் தான் கேடான அரசியல் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாது அப்படின்னு தாவேகா சொல்லலாம். அதுதான் தாவேகா சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய கருத்துக்களும் இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர் அடுத்து தான் அவர் வரணும். பேசுனது பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா அவர் ஒரு கருத்தை வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. கடந்த தேர்தல்ல வந்து சைக்கிள்ல போனது சிவப்பு மற்றும் கருப்பு நிற சைக்கிள்ல போய் நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம், அந்த நன்றி கூட இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது 1969க்கு பிறகு, அண்ணா மறைவிற்கு பிறகு திமுக வந்து மோசமான கட்சியா மாறிடுச்சுன்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. இவர் என்ன சொல்றாரு, 2021ல கருப்பு சிவப்பு அந்த மாஸ்க் போட்டது, சைக்கிள்ல போனதெல்லாம் வச்சு அதை சொல்ற திமுகவுக்கு தான் நாங்க வந்து மறைமுகமா வந்து ஆதரவு கொடுத்தாரு, அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, 69க்கு பிறகு மோசமான கட்சியாக 50 ஆண்டுகளாக வாழ்ந்த திமுகவுக்கு 2021ல ஏன் விஜய் கலைஞர் வந்து அவருக்கு பிடிக்கும்னு அவர் சொல்றாரு. கலைஞர் பிடிக்கும், கலைஞர் செய்த ஊழல்லாம் பிடிக்குமா? கலைஞர் செய்த அந்த ஊழலும் கருணாநிதி அவர்கள் செய்த அப்படின்ற விஷயத்தை தவிர்த்துட்டு அவர் சோசியலிசம் நிறைய விஷயங்கள் அதாவது சமூக நீதி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, அதனால எங்களுக்கு கலைஞரை பிடிக்கும். ஆனா அவர் மேல எங்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஊழல்ல அவர் பண்ண விஷயங்களும் அதை தாண்டி ஒரு குடும்ப அரசியல் செய்யறாருன்ற அந்த ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆமா, அப்படிதான் மதுவிலக்கு ரத்து செஞ்சு மதுவை கொண்டு வந்தாரு, அது ஈழ இனப்படுகொலைக்கு துணை போனாரே, அது ஈழ இனப்படுகொலை சகிச்சு கொண்டு ஒன்றிய அரசில் பதவி வகித்தாரே, அது அதற்கு பிறகு நடந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லார் காலையும் போய் விழுந்தாரே, அது இதெல்லாம் வெறும் ஊழல் மட்டும் ஐயாவுடைய குறை கிடையாது. அதை தாண்டி கேடான ஆட்சி தமிழக மக்களுக்கு நார்மலைஸ் ஆக்கி, இதுதான்ப்பா இப்படிதான்ப்பா ஆட்சி நடத்த முடியும்னு அதை நார்மலைஸ் பண்ண வேலை தான் திமுகவுடைய பெருங்கேடு. இவர் மாற்றுன்னு சொல்றாரு இல்லையா, இந்த கேடுகளுக்கு என்ன மாற்றம் கொண்டு வச்சாரு? ஒரு மாற்றம் கூட வரைக்கும் வச்சே கிடையாது. சும்மா அவர் என்ன ஜனரஞ்சக அரசியல்ல எல்லாரையுமே கவர்ற மாதிரியான சில வார்த்தைகளை பேசுவார். மற்றபடி பிரச்சனைகளுக்கு தீர்வாக நடிகர் விஜய் அவர்கள் எதை சொல்லியிருக்காரு சொல்லுங்க. இப்போ சைக்கிள்ல வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றத வந்து இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல சோசியல் மீடியா தளங்கள்ல எல்லாரும் குறிப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்களே அதை மேடையில குறிப்பிடுறாருன்றப்போ ஆதவ அர்ஜுனா உண்மையை சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்கன்னு ஒரு காமெடி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெய்வமா மாறி நிற்கிறாரு. உண்மையை சொல்லுவாரு, நிறைய இன்னும் சொல்லுவாரு. அது போக திமுகவோட இன்னும் என்னெல்லாம் பண்ணாருன்றது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாரு. நாளை பின்ன லாட்டரி மாட்டுன்றது அது ஏதாவது நிதி வாங்கி கொடுத்தாராங்கிற உண்மை கூட நாளைக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுவும் கூட நடக்கலாம் இல்லையா. சோ இந்த மாதிரியான பல உண்மைகளை லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. 10 வருஷமா வந்து நான் திமுகவுக்கு வேலை செஞ்சது வந்து ஒரு பாவ செயலா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விஜய் அவருக்கு செஞ்சது பாவ செயல் தானே, அதையும் சேர்த்து சொல்லுங்க. அதை ஒத்துக்கிட்டாருல, பாவ செயல்னு சேர்த்து சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஒரு ஏதாவது முங்கிய தண்ணியில முங்கிய ஏதாவது பாவத்தை கழுவினா கழுவிட்டு வர சொல்லுங்க. நீங்க 2021ல நீங்க ஒரு ஆட்சி ஆதரிச்சீங்க இல்லையா, அதனால அந்த 5 வருஷம் மக்கள் அடைஞ்ச துன்பத்துக்குலாம் யார் காரணம்? நீங்களும் தானே. ஆதரிச்சேன்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப இதுக்கு முன்னாடி அதிமுக ஆதரிச்சீங்க, இப்ப திமுக ஆதரிச்சீங்க. 2 கட்சியும் ஆதரிச்சு 2 கேடுகளையும் ஆதரிச்ச நீங்க இன்னைக்கு மாற்றுன்னு வந்து நிக்கிறீங்களா, அது எப்படி சாத்தியமாகும்? 2 கேடுகளையும் ஆதரிச்ச நீங்க, சரி நீங்க மாற்றுன்னு சொன்ன நீங்க இதுல இருந்து எப்படி வேறுபட்டு ஒரு ஆட்சி நடத்த போறீங்க? அதுக்கான ஒரு வரைவு அல்லது ஒரு மாடல் ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரி திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சி 2016ல தான் நம்ம வந்து தேர்தல் பாதைக்கு வர்றோம். அதுக்கு முன்னாடி 2016ல தேர்தல் செயல்பாட்டு வரைவு வெளியிட்டோம். மேனிஃபெஸ்டோ, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காலகட்டங்களில் வெளியிட்டது. அந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோ நாங்கள் வெளியிட்டோம். அது தேர்தல் அறிக்கைன்னு சொல்லக்கூடாது, தேர்தல் அறிக்கைன்னு தமிழ்ல மொழிபெயர்த்தா தப்பு. செயற்பாட்டு வரைவு, நாங்கள் இப்படி செயல்படுவோம்னு சொன்னோம். இதுல நாங்க வந்து பொருளாதார கொள்கை, சிற்றூர் பொருளாதாரம் சொன்னோம், வேளாண் சார் பொருளாதாரம் சொன்னோம், மற்ற விஷயங்களை காவல்துறை சீர்திருத்தம் சொன்னோம், கல்வியில வந்துட்டு மற்ற நாடுகளுடைய கல்வி முறை மாதிரி நம்மளும் மேம்பட்ட கல்வியை கொண்டு வரும்னு சொன்னோம். இவ்வளவும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறைய இருக்கு, 300 பக்க அறிக்கை. அந்த 300 பக்க அறிக்கையில் நாங்கள் சொல்லப்பட்ட விஷயத்துல எவ்வளவு தாவேக்கா தொற்றுருக்கு, கண்ணாலே அது பார்த்துருக்குமா? 2014 நான் கல்லூரி படிக்கும்போது படிச்சது. அந்த கொள்கையை பிடிச்சதுனால அந்த கொள்கையை இந்த சரிவர அந்த கட்சியை பின்பற்றினால் நம்ம அந்த கட்சியில போய் சேரலாம். அப்படிதான் நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்தோம். ஆனால் இந்த தாவேக்கா கட்சிக்கு 1.5 கோடி தொண்டர்கள் யாரோ ஒருத்தர் பேசினாரு. 1 கோடி தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் எதன் அடிப்படையில் வந்து சேர்ந்தாங்க? விஜய் படம் பார்த்தானே, படம் பார்த்து வந்து சேர்றவன் என்ன கொள்கையின் அடிப்படையில் வந்து சேர்ந்தான் சொல்லுங்க, என்ன கொள்கை? அதான் சார், விஜய் அவர்கள் வந்து நல்லவர், அவர் நல்லதுதான் செய்வாரு, அதனால நாங்க வந்து அவர் பின்னாடி வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றதுதான் வந்து பெரிய அளவில் சொல்லப்படுது. கரூர்ல 40 பேர் நம்புறாங்க. கரூர்ல 40 பேர் மரணித்த போது அந்த ஊர்லயே நிக்காம ஒரு பிரஸ் மீட் கொடுக்காம வருத்தம் கூட தெரிவிக்காம இடத்துல ஓடுனவர் நல்லவரா? அதான் சொல்றாங்களே சார், நாங்க ஓடணும்னு சொல்றீங்க, எங்களை ஓடணும்லாம் சொல்லாதீங்க, நாங்க வெளியில தான் இருந்துட்டு இருந்தோம், பார்டர்ல அதை நாங்க வெயிட் பண்ணோம், அதை சொல்றாரு அவர்கள். ஒரு பிரஸ் மீட் கொடுத்து, இது ஒரு பெரிய வருந்தத்தக்க சம்பவம், நானும் மனக்காயத்தோட தான் இருக்கேன், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நாங்க இது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். குறைந்தபட்சம் ஒரு பிரஸ் மீட்ல 5 வார்த்தைகள் பேசுவதற்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? மதுரை விமான நிலையத்துல இதுக்கு முன்னாடி வந்து தொண்டர்கள் வந்தா சூழ்ச்சி பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. தொண்டர்கள் என் பின்னாடி வரக்கூடாது, அவங்க வந்து இது மேல ஏறக்கூடாதுன்னு ஒரு தடவை சொல்லிட்டு போனார்ல. அந்த பிரஸ் மீட்ல எவ்வளவு கேள்வி கேட்டாங்க பிரஸ் பீப்பிள்ஸ், கேட்டதுல ஏதாவது பதில் சொன்னாரா? சொல்லாம தொண்டர்கள் யாரையும் பின்னாடி வராதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போனார்ல, அது மாதிரி சொல்லிட்டு போனீதானே. அத மாதிரி கூட சொல்லிட்டு போகாம முழுக்க ஊமையாக பயந்தடித்து ஓடுனது ஏன்? உங்களுக்கு பிரஸ் சந்திக்க பயம். நீங்க முதலமைச்சர் சவால் விடுற அளவுக்கு இன்னும் பெரிய அரசியல்வாதியா வளரல. நீங்க இன்னைக்கும் அரசியல் ஒரு குழந்தை தான், என்னை விட ஜூனியர் விஜய், உண்மையா சொல்றேன், என்னை விட ஜூனியர்.
அவரை பாதி வயது தான் எனக்கு இருக்கும். ஆனா என்னை விட அரசியல் ஜூனியரா தான் இன்னும் விஜய் இருக்காரு. அரசியல்ல இம்மி அளவு கூட தெரியாத மனிதரா தான் இருக்காரு. இவரை நல்லவர்னு சொல்றீங்களா? அரசியல் நல்லவரா விட்டுறக்கூடாது. அரசியல் அறிந்த அறிஞரா இருக்கணும். அவர் அரசியல் அறிந்த அறிஞரா, போராளியா, ஏதாவது அவருக்கு இருக்கு அரசியல் அறிவு? எதுவுமே கிடையாது. அவருடைய தொண்டர்கள் இதைத்தானே சார் இணையதளம் அவர் ரசிகர்கள்ங்க, தொண்டர்கள் சொல்லாதீங்க, ரசிகர்கள். அப்ப நாங்களாம் யாரு? ஒரு கட்சியில கொள்கை பிடித்து ஒரு தலைவனுடைய போராட்ட வழி பிடித்து அவர் அந்த போராளியா இருக்கிறாருங்க அந்த போராட்ட தன்மை பிடித்து நாங்க ஒரு முன்னாடி போய் சேர்றோம். நாங்க தொண்டர்களா அவங்க தொண்டர்களா? அவங்க ரசிகர்கள்னு சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறத பாத்திருக்கீங்களா? ஆனா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நாம் தமிழரை நோக்கி அவங்க வைக்கக்கூடிய விமர்சனமே தாவேகா வர்றது பெரிய அளவுல உங்களுடைய வாக்கு வங்கி வந்து திருடப்படும், இல்ல வாக்கு வங்கி வந்து பெரிய அளவுல தாவேகாவுக்கு நகர்ந்து போயிரும் அப்படின்றதுனால வந்து நீங்க பயப்படுறீங்க, அதான் இவ்வளவு தூரம் விமர்சனம் வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதாவது தாவேகா வந்து கொள்கையை பேசியிருந்தா நாங்க சொல்ற மாதிரி வேளாண் பொருளாதாரம், சிற்றூர் பொருளாதாரம், கல்வியில மாற்றம் கொண்டு வரும், காவல்துறையில சீர்திருத்தம் கொண்டு வரும், இதெல்லாம் பேசி அவங்க வந்து ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணியிருந்தாங்கன்னா பயந்துருப்போம். ஆஹா ரொம்ப சரியா பேசுறாங்க, நம்ம இன்னும் ரொம்ப சரியா பேசணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி பயந்துருக்கலாம். ஆனால் அது எதுவுமே பேசல. அது பேசுனது முழுக்க முழுக்க ஜனரஞ்சக அரசியல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்கள்கிட்ட பாலிஷா எல்லாத்தையும் தப்பிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான். அதுல எந்த விதத்துல மக்கள் நலன் அடங்கி இருக்குன்னு சொல்லுங்க. மக்கள் நலன் சார்ந்து அவர் செயல்பட்ட ஒரு விஷயத்தை குறிப்பிடுங்க. எதுவுமே கிடையாது. இன்ன வரைக்கும் அறிக்கையை மட்டும் தான் வெளியிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஒரு நடிகர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அதிமுகவை எதிர்த்து அவர் கட்சி ஆரம்பிச்சார். முதல்ல என்ன பண்ணுவாருன்னா ட்விட்டர்ல வந்து ட்வீட்டா போட்டுட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட இப்போ அறிக்கையா வந்து தாவேகா போட்டுட்டு இருக்கு இல்லையா ட்விட்டர்ல, அதே தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் ட்வீட்டு இவர் அறிக்கை, பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்படி திமுக கிட்ட ராஜ்யசபா கேட்டு போய் நின்னாரோ அதே மாதிரி இவர் என்னைக்கு அவரால் போய் நின்னால் நிற்பார். ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அவர் செஞ்சாலும் செய்வார். அப்போ எந்த விதமான சரக்கும் இல்லாத ஒரு ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஒரு பாமரன் தான் நான் சொல்லுவேன். அரசியல்ல பாமர அறிவு கூட இல்லாத ஒரு நபரை, பாமரர்கள் கூட அரசியல் அறிவு உண்டு, விஜய்க்கு அது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தலைவராக ஏற்றுக்கொள்ள எந்த விதத்தில் தகுதியானவர்? தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்து அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத நபர் தான். அவருக்கு வயசாயிருச்சு, அது மறைமுகமான ஆட்சியாளர்களே வேற அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு. இது எப்படி முதலமைச்சர் அவர்களை நோக்கி வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் நியாயமானதா? இல்ல எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? திமுக மீதான விமர்சனங்கள்ல நியாயம் உண்டு. ஆனால் அதை சொல்வதற்கு நீங்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அதுல இருந்து மாற்று அரசியலை கொண்டு வர்றதுக்கு என்ன விதத்தில் முயற்சி பண்ண போறீங்க? இப்போ நாங்கள் காவல்துறை சொல்றோம் இல்லையா, காவல்துறை ரொம்ப மோசமாக செயல்படுது, லாக்அப் டெத் பண்ணியிருக்காங்க. பல நேரங்களில் காவல்துறை ரொம்ப மோசமாக அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் காணாமல் போச்சுனாங்க. கடந்த ரெண்டு டிஜிபிக்கு முன்னாடி இருந்த ஒரு டிஜிபி காலகட்டங்களிலேயே சென்னை மட்டும் நாங்கள் சிசிடிவி ஜோனாக மாற்றிட்டோம்னாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஒர்க் பண்ணலன்றீங்க. எப்படி அந்த சம்பவ இடத்துல நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காணாமல் போச்சு? ஸோ இந்த கேள்விகள்லாம் இருக்கு. முழுக்க முழுக்க திமுகவுடைய மிக மோசமான ஆட்சி முறை கண்டிக்க வேண்டியது, சாடப்பட வேண்டியது, கேள்வி கேட்கப்பட வேண்டியது, துடை தெரிய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட வேண்டியது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை சொல்லுவதற்கு தாவேகா அந்த இடத்த அப்படியே துறைச்சி எறிஞ்சிட்டு தான் வந்து நிரப்ப போறேன்னு சொல்றாங்க இல்லையா, அதை சொல்வதற்கு தாவேகா இந்த விதத்தில் தகுதியான கட்சி. ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி தாவேகா தகுதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா தாவேகாவில இருந்து அவங்க திருப்பி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வராத கூட்டம் எங்களுக்கு வரும். உதயநிதி ஸ்டாலின் வேலூர்ல வாக்கிங் போறாரு, யாருமே வரல. இதே எங்க தலைவர் வாக்கிங் போனாருன்னா அவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு. இப்போ திருச்சிக்கு வந்தாருன்னா திருச்சியை ஸ்தம்பிக்குது. இது எந்த கட்சிக்கும் வராது. மக்கள் வந்து காசு கொடுத்து வரப்படலை இங்க யாருமே. எல்லாருமே வந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றப்போ அதுலயே மக்களுடைய ஆதரவு அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதானேன்றாங்க. நெல்லையும் அரிசியும் பதுக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய விலை அதிகரிக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை குறைவா இருக்குன்னா அதுக்கான விலை அதிகமாகும். அதே மாதிரிதான் ஒரு நபரை வந்து பார்க்கணும்னு மக்கள் ஏங்குவாங்க. அவர் வெளியவே வரல அப்படின்னா அவர் பார்க்கணுன்ற ஏக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். எங்கேயுமே அவர் பார்க்க முடியல, அந்த ஏக்கம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். விஜய் மேல இருப்பது அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் தானே ஒழிய அது அரசியல் கொள்கை சார்ந்த ஈர்ப்பு அல்ல. எந்த கொள்கை சார்ந்த ஈர்ப்பினால் விஜயை அவர்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? தயவு செஞ்சு அதை சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலினை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, உண்மைதான். அவருக்கு அரசியலையும் பெருசாக சாதிக்கல, சினிமாலையும் பெருசாக சாதிக்கல. அவரை பார்க்கறதுக்கு மக்கள் ஏங்க மாட்டாங்க, ரைட்டு. விஜய் என்ன அரசியலில் கொள்கையை பேசி மக்களை ஈர்த்தார்? அவர் நடிகராக இருந்தபோது கூட்டம் வரலையா? நடிகராக இருந்தப்போ கூட வந்துச்சா இல்லையாங்க? கூட வந்துச்சுல்ல. இப்போ இந்த வாக்கு இந்த மக்களின் இத்தனை பேர் திரள்றாங்கன்னா அது வாக்கா மாறும்னு சொல்றாங்களே சார், அது அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. நீங்க நோக்கம் என்ன வேணா சொல்லுங்க, நீங்க நோக்கம் அது அரசியல் தெரியாத கூட்டம், அது ஏக்கத்துக்காக வராங்கன்னு என்ன சொன்னாலும் இது ஓட்டா மாறாதுன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா, எவ்வளவு பேர் கூடுறாங்க? இந்த இதுலயே வந்து 30 லட்சம் பேர் கிட்ட கூடனதா சொல்றாங்க. ஓகே, ஏன்னா நீங்க வந்து 30 லட்சம் பேர் கூடும்போது 30 லட்சம் பேர் ஓட்டா மாறுவாங்களான்னு யோசிக்கணும். 30 லட்சம் பேர் பணமா மாறிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏற்கனவே 40 பேர், அதுக்கே அவர் போய் நிக்கல. அந்த நேரத்தில் அண்ணன் மலைகளின் மாநாட்டில் பேசிட்டு இருந்தார். பேசுறவர் பேசும்போதே அஞ்சலி செலுத்திட்டு தான் அந்த மாநாட்டை தொடங்கினார். உண்மையா அந்த மாநாட்டை அவங்க நிறுத்திடலாமான்னு கூட யோசிச்சிருந்தாங்க.
ஆனால் சரி வந்துட்டோம், இவ்வளோ தூரம் கூட்டியாச்சு, எல்லாரும் பேசிட்டாங்க, நம்மளும் பேசி நிறைவு செஞ்சுட்டு உடனடியாக கரூர் கிளம்புவோன்னு உடனடியாக குருதிக்கொடை பாசறைக்கு தகவல் தெரிவித்து அங்கே போய் எல்லாரும் மருத்துவ பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்க, என்னென்ன உதவி தேவைப்படுதோ எல்லாத்தையும் போய் பாருங்கள், அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு போனோம் அண்ணன். நாங்கள் செஞ்சோம் இல்லையா, களத்தில் நின்னோம். இது எங்கள் கட்சியில் கூட்டத்தில் நடக்கலை, அவங்க கட்சி கூட்டத்தில் நடந்தது. ஆனால் செஞ்சோம். இது சேவை. இது ஒரு பிரச்சனையை அணுகின்ற விதம். விஜய் எப்படி அண்ணார், தாவேகா தொண்டர்கள் எப்படி அண்ணாங்க? அந்த இறந்து போன மக்களுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிக்கிறதுக்கு, கண்ணீரஞ்சலி செலுத்துவதற்கு கூட ஒரு ஆள் கிடையாது. அந்த நிலைமை தான் தாவேகா இருக்கு. அதான் சார், நீங்க திருப்பி திருப்பி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க தாவேகா மேல. தாவேகா என்ன செஞ்சாங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க மறுப்பு சொன்னாங்களா? ஒரு மாசமா வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசமா அவங்க வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாசமா விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் பேசல அப்படின்றதுலாம் உண்மைதான். ஆனா இப்ப வந்து பேசினா கூட ஆதரவு இருக்கும், இத்தனை பேர் எங்களை சந்திக்க வராங்க. இதுவே இப்ப நாம் தமிழர் கட்சியில இந்த கூட்டத்துல வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு. சீமான் அவர்கள் வந்து நேர்ல போகாம எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போவாங்களா? ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ நீங்க அதோட ஒப்பிட்டீங்க இல்லையா, இன்னொரு ஒப்பிடி சேர்த்து வைப்போமே. அண்ணன் சீமான் அவர்களுடைய கூட்டத்தில் அப்படி நடந்து சீமான் வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா சொல்ற ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, மக்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படி சொல்ற ஆள் அதுக்கு சரியான அவங்க சூழ்நிலை சிக்கல்கள் இருக்குன்னு தானே அவங்க சொல்றாங்க சார். நான் இது இருக்கு நடந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். மக்கள் கிட்ட நாம ஒன்று சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு தலைவனை இன்னைக்கு பார்க்க முடியல, நாளைக்கு பார்க்க முடியுன்ற சூழல்ல இருக்கக்கூடியவரை நீங்க தலைவராக ஏத்துக்குங்க. ஒரு தற்குறிய ஒன்னும் தெரியாத, அரசியலே தெரியாத ஒரு நபரை அப்படி ஏத்துக்காது. நீங்க நடிகனை தான் இன்னும் கும்பிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? தெரியாது. சரி, அவர் நாளைக்கு இன்னைக்கு பார்க்க முடியல, நாளைக்கு பார்க்கலான்ற நம்பிக்கை இருந்தா அவ்வளவு பேர் அந்த கூட்டத்தில் போய் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? இன்னைக்கு முடியாதுன்னா நாளைக்கு பார்க்கவே முடியாது, இன்னைக்கு பார்க்கலன்னா அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு பரபரப்பு தானே அவ்வளவு கூட்டம் போய் சேர்த்துச்சு. அந்த நிலைமையை என்னைக்குமே ஒரு தலைவர் உருவாக்கூடாது. ஒரு நடிகர் உருவாக்கலாம், அது வேற விஷயம். தலைவர் உருவாக்கவே கூடாது. ஆனால் சீமானவர்களை நாங்கள் இன்னைக்கு நைட்டு பார்க்க முடியல, நாளைக்கு காலையில் போய் பார்ப்போம், அதுக்கு அடுத்த நாள் போய் பார்ப்போம், பிறந்தநாள் அன்னைக்கு போய் பார்ப்போம், அடுத்து நவம்பர் 8 அன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்தநாள் வந்து நாங்கள் போய் பார்ப்போம். ஸோ எல்லா விதத்துலையுமே அண்ணனை அணுகுவதற்கு எளிமையான அணுகுமுறையை வந்து அவர் வந்து வச்சிருக்காரு. என்ன அணுகிறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்றத ஒரு தலைவர் உறுதிப்படுத்தணும். நீங்கள் ஒரு கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏல சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களை வந்து எல்லாரும் அணுகிற விதத்தில் நீங்கள் எளிமையாக இருங்க. அப்படின்னா தான் ஒரு உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய நிறுவனத்தில் எந்த பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட வந்து சேர சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியுடைய சிஇஓக்கு சொல்றது, ஒரு ஆட்சியாளருக்கு சொல்றது, இது எல்லாருக்கும் சொல்றது ஒரு அரசியல் தலைவருக்கு சொல்ல வேண்டாமா? ஒரு அரசியல் தலைவருக்கு தெரிய வேண்டாமா? மக்கள் மட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, உங்ககிட்ட கொண்டு வந்து எப்படி அவங்க கவனப்படுத்துவான்? உங்களை நேரில் பார்த்தா சொல்ல முடியும். உங்களுடைய கட்சி நிர்வாகிகள்ட்ட சொல்றீங்க, அவங்க யாருமே கவனிக்கல, உங்ககிட்ட வந்து சொல்லணும் என்ன பண்ணுவாங்க? நீங்க இது வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கலை குறிப்பிடுறீங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை சிக்கல், நிர்வாக சிக்கல் எல்லாத்தையும் குறிப்பிடுறீங்க சார். இப்போ மக்கள் கிட்ட நீங்களே சொல்றீங்க, மக்கள் வந்து யார தலைவரா சூஸ் பண்ணணும்ன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க இப்ப மக்களுக்கு சில கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அதை ஏத்துக்கிறதுக்கு இங்க தயாரா இருக்கிறாங்களா? இல்ல நீங்க உங்க கருத்துக்கள் புரியாமையும் மக்கள் கிடையாது, ஆனாலுமே மக்கள் விஜய் தான் சூஸ் பண்றாங்கன்றத நீங்க மறுக்கிறீங்களா? எப்படி? விஜய் அவர்கள் திமுக தானே சாடுறாரு, திமுக கேடான கட்சின்னு சொல்றாங்க. அந்த கேடான கட்சி தேர்ந்தெடுத்த மக்களும் இவர்கள் தான். அவங்களுக்கு வந்து நல்ல கட்சி கெட்ட கட்சின்னு தெரியாது, அவர்களுக்கு மோசமான அரசியலுக்கும் நல்ல அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாது. இல்லைன்னா உங்களெல்லாம் வந்து அவன் தலைவனாக ஏற்றுக்கிட்டு தொண்டன்னு வந்து நிற்பானா? அதெல்லாம் மாட்டான். ஸோ அந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் அவன் உங்களையும் தேடி வர்றான். ஒருவேளை உங்களுடைய ரசிகன் ஒருத்தன் தொண்டனா மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அப்படிலாம் வளர்ற, ஒழுங்கா பேசு, அரசியல் பேசுறியா நீ? எப்போ பாரு அவனை திட்டிட்டு இருக்க, ஆக்கப்பூர்வமாக 4 விஷயங்களை பேசியா? நான் உங்களை பார்க்க தானே வந்திருக்கோம், 4 அரசியல் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? எங்களுக்கு தான் தெரியாதுன்னு உங்ககிட்ட வர்றான், நீயும் உனக்கும் தெரியாதா, நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு விஜயவே எதிர்த்து கேள்வி கேட்கிற மனநிலைக்கு தொண்டர்கள் போயிடுவாங்க. அந்த மாதிரியான மனநிலைக்கு போயிட்டாங்கன்னா உண்மையாக தொண்டர்கள். மோசமான கிட்ட வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கவனப்படுத்துறோம். அண்ணா இதை பற்றி பேசணும், அண்ணா இதை பற்றி பேசணும், இதெல்லாம் நான் அவர் 100 பிரச்சனை பேசுறாரு, ஆனால் இன்னும் 100 பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் அவர்கிட்ட கவனப்படுத்துறோம். பிரச்சனைகள் எல்லாம் விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனை கூட பேசினே கிடையாது. அவர்கிட்ட போய் கவனப்படுத்துறதுக்கும் வழி இல்லை. இத்தனை ஆண்டு காலம் சீமான் அவர்கள் அரசியல் களத்துல இருக்கிறாரு, இவ்வளவு விஷயங்களை பேசுறாரு, அப்ப ஏன் வெற்றி பெற முடியல? மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கலையா? மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஒரு கட்சி தொடங்கி எத்தனை நாட்களில் வெற்றி பெறணும் அளவுகோல் இருக்கா? மக்களை அரசியல்படுத்தணும், அதனுடைய கொள்கையால மக்களை ஈர்க்கணும். நீங்க 1949 தொடங்கப்பட்ட திமுகவையும் 72 தொடங்கப்பட்ட அதிமுகவையும் வச்சுட்டு கேள்வி கேட்டீங்கன்னா அது சரி வராது. சார், தேர்தல் களத்துல அதோட ஆமா, ஆனா அது முக்கியமானது அரசியல் படுத்தி தான் வெற்றி பெறணும். அப்படி அரசியல் படுத்திய கம்யூனிஸ்டுகள் தோற்று போனதற்கான காரணம் அவர்கள் அரசியல் படுத்தியில் முழுமையடையாம அவங்க மற்றவங்களோட கூட்டணி வச்சதுனாலதான். அப்படி அரசியல் படுத்த முயன்று அதை தோற்று போன கட்சிகள் ஏறாலாம். நான் சொன்ன 1949 தொடங்கப்பட்ட திமுகவும் 72 தொடங்கப்பட்ட அதிமுகவும் எந்த விதத்திலையுமே அரசியல் களத்துல அரசியல் படுத்தாம வெற்றி பெறல. எம்ஜிஆர் அவர்கள் 1960களில் மேலவை உறுப்பினராக இருந்தார், அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தொண்டர்களை சேர்த்தார், அரசியல் பேசி சேர்த்தார். அண்ணா அவரும் அரசியல் பேசி சேர்த்தார். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி சேர்க்கல. அண்ணன் சீமான் அவர்கள் அப்படித்தான் அரசியல் பேசி சேர்க்கிறார். 1993 மதிமுகன்ற ஒரு கட்சி உருவாச்சு. திமுகவின் பெரும்பிளவு, அறிவாலயம் கிடைக்குமா, உதயசூரியன் கிடைக்குமான்னு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கட்சியின் பிளவு. ஆனால் அந்த வைகோ அவர்கள் இன்னைக்கு என்னவா இருக்காரு? இன்னைக்கு அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கா? இல்லை.
90களில் தொடங்கப்பட்ட விசிகா இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கு. எப்போ 2024 அதே 2024 நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு. 90ல் 99ல் அரசியல் பாதைக்கு வந்த விசிகாவும் 2016 அரசியல் பாதைக்கு வந்த நாம் தமிழர் கட்சியும் ஒரே வருஷத்துல அங்கீகாரம் பெறோம். மாநில கட்சி அங்கீகாரம் பெறோம். எத்தனை ஆண்டுகள்? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், 26 ஆண்டுகள், எங்களுக்கு 8 ஆண்டுகள். அவங்க அரசியல் கட்சியா தொடங்கி 90ல் தொடங்கி 2024 கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள். எங்களுக்கு வெறும் 16 ஆண்டுகள் தான். 14 ஆண்டுகள் பாக்குறீங்க. அப்படிதான் மிகப்பெரிய வளர்ச்சி. நாங்க யாரு கூட கூட்டணி வைக்கல. விசிக கூட்டணி வச்சு அந்த மாநில கட்சி அங்கீகாரத்தை கூட பெற்றாங்க. இப்ப வாக்கு வங்கி இப்ப இருக்கிற 8% வந்து அடுத்த தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் வந்து தக்க வைக்க முடியும் நம்புறீங்களா? நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நாங்க சாதிக்கும் சாமிக்கும் மாநாடு போடல, மக்களுக்கு மாநாடு போட்டுட்டு இருக்கோம். நாங்களும் சில நேரங்களில் வந்து இறைமறுப்பெல்லாம் பேசுறோம். எப்படி வாழுகின்ற பூமியா, வணங்குகின்ற சாமியா? சாமியோட முக்கியம் பூமி தான், அது இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சூழலில் சார்ந்த அரசியல் முன்னெடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு எல்லாமே அரசியல் பேசுச்சு. மேய்ச்சல் நில உரிமை மீட்பு மாநாடு நாங்கள் நடத்துறோம். ஆடு மாடுகளின் மாநாடு மக்களுக்கு புரியுத மாதிரி பேர் வச்சோம். அதை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் நடத்திட்டு தான் இருக்கோம். அரசின் 97 நலத்திட்டங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை பறிச்சு கொடுத்தாங்க. 2001 போடப்பட்ட அரசாணையை மதிக்காம உயர்நீதிமன்றமே அந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்றாங்க. அரசின் நலத்திட்டங்களுக்கு 97 மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்திக்கலான்னு. 97 மேய்ச்சல் நிலங்கள்லாம் ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் 2ல இருந்து 3 மேய்ச்சல் நிலங்கள். அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு மாற்றாக புதிய மேய்ச்சல் நிலங்களை இந்த அரசு வழங்கியிருக்கா? எங்க வழங்கியிருக்காங்க? மேய்ச்சல் சமூகம் எங்க தங்களுடைய மேய்ச்சல கால்நடைகள் வந்து ஓட்டிட்டு போவாங்க? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கான பதில என்னைக்கு அரசு சொன்னுச்சு? நான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த அரசியலை தமிழ்நாட்டில் கூடிய ஊடகங்கள் பெரிதாக மாற்றி இருந்தால் உண்மையாகவே மக்களுக்கு நீதி கிடைச்சிருக்கும். ஒன்னும் தெரியாத ஒரு நடிகன் பக்கம் போனதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் தான் செய்கிறது. இறுதியா ஒரு கேள்வி சார், இப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசினதுல அவர் வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சாரு அப்படின்ற கருத்து வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல அங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழக அரசை நோக்கி வைக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்ற மாதிரி அவரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய இதையே அப்படியே வாசிச்சே மக்கள் கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ அவர் தன் பக்கத்தினுடைய நியாயத்தை விஜய் வந்து பேசுறாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமானதாக இல்லை அப்படின்னும், இதை எதன் அடிப்படையில் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அதை அவர் படிச்சு காட்டினார். ஆனா தாவேக செஞ்ச சரின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தாவேக பக்கம் தவறுலன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. முதல்ல அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதற்கு பிறகு ட்ரையல் நடத்தி ட்ரையலுக்கு பிறகு தீர்ப்பு வரும். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் யார் குற்றவாளின்னு தெரியும். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஆயிரும். 2018 ஸ்டெர்லைட் படுகொலை மே மாதம் 21 நடந்துச்சு. என்ன நீதி கிடைச்சது? ADGP அந்த நேரத்தில் வந்து தூத்துக்குடியிலே பொறுப்பாளராக இருந்தவர். அந்த காவல்துறை அதிகாரி மீது என்ன தண்டனை எடுக்கப்பட்டது? ஒரு கிரிமினல் நடவடிக்கை, குற்றவியல் நடவடிக்கை அந்த 2018 ஸ்டெர்லைட் படுகொலைக்கு தொடர்புடைய காவல்துறை அதிகாரி மீது எடுக்கப்பட்டிருக்கணும். எடுத்தாங்களா? எங்க ஊர் தூத்துக்குடி தான். எங்க ஊருக்கு என்னாலே போக முடியல. 3 நாள் வந்து முழுமையான தடை, இன்டர்நெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான மோசமான நிலைமையிலையுமே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலைமையை உருவாக்கிய அதிமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும் எந்த விதமான பேச்சையும் பேசினது கிடையாது. திமுகவும் நடவடிக்கை எடுத்தது கிடையாது. இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தாவேகவும் சொன்னது கிடையாது. இதுல 3 கட்சியில என்ன வேறுபாடு இருக்கு? நிலைப்பாட்டு அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆக 2018 ஸ்டெர்லைட் படுகொலைக்கு என்ன நீதி கிடைக்காம போச்சோ அதே நீதி இந்த கரூருக்கும் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற கவலையில தான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பேசுது. விஜய் அவர்கள் குறிப்பிட்டதுங்கிறது அரசின் தவறையை தவிர்த்து தங்களுடைய சரியான நடவடிக்கையே அல்ல. அவர்களின் பக்கமும் தவறுகள் இருக்கிறது. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் வெளியே வரும். நடந்த பொதுக்குழுவில் அவங்க முன் வச்ச கருத்துக்களுக்கு உங்களுடைய பார்வையை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி. நன்றி.